சார், ஓரளவுக்கு எங்களுக்கு வியாபாரத்தில் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு வந்த பணம் சுத்தமாக எங்களிடம் நிற்பதில்லை. ரூ. 100 வந்தால் ரூ. 150க்கு செலவு வருவதற்கு முன் காத்திருக்கிறது. ரூ. 10,000 வந்தால் ரூ. 12,000க்கு செலவு நிற்கிறது. நீங்கள் ஏரோப்ளேன் வியாபாரம் செய்தாலும் சரி, ஏலக்காய் வியாபாரம் செய்தாலும் சரி, உங்களது வீடு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அல்லது ஒரு மாட மாளிகையாக இருந்தாலும், முதலில் நல்ல தெய்வங்கள், நல்ல தேவதைகள் அந்த வீட்டுக்குள் வருவதற்கு தன்னுடைய பையனுக்கே கல்யாணம் ஆகிடும். ஆனால் அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த கோட்டு, அந்த சூட்டெல்லாம் அப்படியே இன்னும் பீரோவில், ஹேங்கரில் வைத்திருப்பார்கள். இந்த பழைய பொருட்கள் அனைத்துமே சனி பகவான். நம்ம நிறைய வீடுகளில் போய் வாஸ்து பார்க்க போகும்போது அந்த கிச்சனில் பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஒரு மலை போல் பாத்திரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் தவிர ஒரு பாசிட்டிவ் ஸ்மெல் இல்லாமல் ஒரு பேட் வைப்ரேஷன் அந்த நிறைய வீட்டில் இன்னைக்கு போகிற போக்கில் பார்த்தா கிச்சனே தேவையில்லை. நாம் வாஸ்து டயக்ராம் போடும் பொழுது கிச்சன்னு ஒரு போர்ஷனை மார்க் பண்ணாமல் ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படின்னு எழுதி விட்டால் போகிறோம். அந்த அளவுக்கு இந்த நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்தில் தண்ணீர் சேமிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு இடத்தில் தண்ணீர் விரயமாகாமல் இருக்கிறதோ, கண்டிப்பாக அந்த வீட்டில் ஹாய் எவ்ரி ஒன். பலர் என்னிடம் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ஒட்டுமொத்த பதிலாக இந்த பதிவை நாங்கள் தயாரித்துள்ளோம். சார், ஓரளவுக்கு எங்களுக்கு வியாபாரத்தில் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு வந்த பணம் சுத்தமாக எங்களிடம் நிற்பதில்லை. ரூ. 100 வந்தால் ரூ. 150க்கு செலவு வருவதற்கு முன் காத்திருக்கிறது. ரூ. 10,000 வந்தால் ரூ. 12,000க்கு செலவு நிற்கிறது. பணம் வருவது என்பது ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதைவிட அந்த வந்த பணத்தை நிப்பாட்டுவது பெரிய போராட்டமாக இருக்கிறது. அவ்வாறு வந்த செல்வத்தை நிப்பாட்டுவதற்கு ஒரு டிப்ஸ் கொடுங்கள். அதற்குண்டான விஷயங்கள் என்ன, இதில் என்ன சாணித்தியம் இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் என்று பலர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏரோப்ளேன் வியாபாரம் செய்தாலும் சரி, ஏலக்காய் வியாபாரம் செய்தாலும் சரி, உங்களது வீடு ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அல்லது ஒரு மாட மாளிகையாக இருந்தாலும், முதலில் நல்ல தெய்வங்கள், நல்ல தேவதைகள் அந்த வீட்டுக்குள் வருவதற்கு அந்த வீட்டின் வாசல் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது மிகவும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. உங்களது சடங்குகள், சம்பிரதாயங்கள் பிரகாரம் தினமும் நீங்கள் அந்த வீட்டின் வாசத்தை சுத்தம் செய்து, குறிப்பாக அது ஒரு வடக்கு பார்த்த வீடாகவோ, கிழக்கு பார்த்த வீடாகவோ அல்லது அலுவலமாக இருந்தாலோ, அந்த வாசலில் ஒரு ஈரப்பதம் தினமும் இருக்கும் பொழுது அட்ராக்ஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த், மணி அட்ராக்ஷன் என்பது அந்த வீட்டில் பிரதானமாக காணப்படும். எதற்கு மேல் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களது சடங்குகள் பிரகாரம் கோலங்கள் அல்லது அதுக்குண்டான புஷ்பங்களை வைக்கலாம். ஆனால் புஷ்பம் வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக அந்த புஷ்பத்தை யாரும் மிதிக்காமல் இருப்பது முக்கியம். அவ்வாறு அது மிதிபடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில், அதாவது அந்த என்ட்ரன்ஸின் 2 பக்கத்தில் தாழ்வாரத்தில் அந்த புஷ்பத்தை நீங்கள் வைப்பது புத்திசாலித்தனம். இரண்டாவது பாயிண்ட், வீட்டுக்குள் வந்த பிறகு நிறைய வீட்டில் அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய வில்லன் இருக்கிறார். அந்த வில்லன் நம்மை விட்டு போய்விட்டார் என்றால் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வருகிறதோ இல்லையோ, ஒரு மைனஸ் வராது. நான் அடிக்கடி எனது பதிவுகளில் சொல்வது போல், இன்றைய காலகட்டங்களில் ஒரு மைனஸ் வரவில்லை என்றால் அதனையே நாம் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சார் அந்த பெரிய வில்லன் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. வீட்டில் பழைய பொருட்கள் என்பது வீட்டின் ஆரம்பத்திலிருந்து வீட்டின் கடைசி வரை இருக்கும். ஆரம்பத்தில் பழைய வண்டி இருக்கும்,
யூஸ் பண்ணாத ஒரு அம்மிக்கல், ஒரு ஆட்டுக்கல் இருக்கும், ஓடாத சைக்கிள் இருக்கும், வீட்டுக்குள்ளே போனால் யூஸ் பண்ணாத நாற்காலிகள், மேஜைகள் இருக்கும். அந்த ஏசியை கழட்டி வச்சுருப்பாங்க, அது ஓடாதுங்கிறது தெரியும். அதெல்லாம் ஜமானா ரொம்ப புராணே வாழைன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பழைய பொருளாக இருக்கும். அதை விற்கிறதுக்கும் மனசு இல்லாமல் அந்த பொருளை அப்படியே வைத்திருப்பார்கள். வீட்டுக்கு பின்னாடி போனால் ஒரு பழைய மோட்டார் இருக்கும், பம்ப் செட் இருக்கும். இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆகி ரொம்ப பழைய காலத்து மோட்டார் பம்ப் செட்டை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி அந்த பொருளை யூஸ் பண்ணலன்னா டிஸ்மேண்டில் பண்ணிடணும். மேலும் வீட்டு மாடியில் போய் பார்த்தா ரொம்பவும் சின்ன வயசில் வாங்கின பொருட்கள், பழைய கருவிகள், அதெல்லாம் இன்றைக்கி டோட்டலாக அவுட்டேட் ஆன பொருட்கள் நிறையா இருக்கும். இதில் துணி கூட இருக்கும். தன்னுடைய பையனுக்கே கல்யாணம் ஆகிடும், ஆனால் அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த கோட்டு, அந்த சூட்டெல்லாம் அப்படியே இன்னும் பீரோவில், ஹேங்கரில் வைத்திருப்பார்கள். இந்த பழைய பொருட்கள் அனைத்துமே சனி பகவான் வாசம் செய்யக்கூடிய இடம். மேலும் இவை நமக்கு ஒரு பாசிட்டிவான அதிர்வுகளை ஏற்படுத்துவதில்லை, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை தான் கொடுக்கிறது. இந்த நெகட்டிவான பிளானட்ஸ் வீட்டுக்குள் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் பழைய பொருட்கள் என்ன பொருட்களாக இருந்தாலும் அவற்றை உடனே டிஸ்போஸ் செய்வது தான் புத்திசாலித்தனம். வீட்டின் தொடக்கம் முதல் வீட்டின் கடைசி வரை இருக்கக்கூடிய பழைய இரும்பு, பழைய வாகனம், பம்ப் செட்டு, ஏசி, பழைய சைக்கிள், யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய உடைந்து போன பொருட்கள், அது பக்கெட்டாக இருக்கலாம், நாற்காலியாக இருக்கலாம். நம்ம வீட்டில் கேட்டை மாற்றிருப்போம், புது கேட் போட்டிருப்போம், பழைய கேட்டை கழட்டி வச்சுட்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணாமல் கொடுக்காம, குறிப்பாக நார்த் சைடில், ஈஸ்ட் சைடில் நமக்கு தெரியாமலே அங்கே வெயிட்டை ஏற்றிருப்போம். பழைய பொருட்கள், யூஸ் பண்ணாத பொருட்கள் அனைத்தையும் டிஸ்மேண்டில் செய்தாலே அந்த வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகள் நீங்கள் அந்த வீட்டில் காண முடியும். மூன்றாவதாக ஒரு வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்துவதற்கு கிச்சன் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம நிறைய வீடுகளில் போய் வாஸ்து பார்க்க போகும் பொழுது அந்த கிச்சனில் பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஒரு மலை போல் பாத்திரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் தவிர ஒரு பாசிட்டிவ் ஸ்மெல் இல்லாமல் ஒரு பேட் வைப்ரேஷன் அந்த கிச்சனில் இருந்து கொண்டே இருக்கும். வெஜிடபிள்ஸு இல்லைனா இதர விஷயங்களை அவர்கள் க்ளீன் பண்ணின பிளேட்டாக இருக்கலாம், நைஃபாக இருக்கலாம், இதெல்லாம் அவர்கள் க்ளீனாக வைத்திருக்க மாட்டார்கள். கிச்சன் என்பது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். ரொம்பவும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல, ஆனால் சுத்தமாகவும், குறிப்பாக இரவு நேரங்களில் அனைத்து விஷயங்களும் பக்காவாக கிளியர் செய்யப்பட்டு, ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் சால்ட் வைக்கலாம், அல்லது கொஞ்சம் ஸ்வீட், ஏதாவது ஒரு சர்க்கரை போன்ற ஒரு பொருளை மூடி வைக்கலாம். கிச்சனை எம்டியாக வைக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் வைத்து கொள்ளலாம். கிச்சன் ஒரு வீட்டில் கிளீனாக, சுத்தமாக இருக்கிறது. தினமும் அங்கே சமையல் நடக்க வேண்டும். நிறைய வீட்டில் இன்னைக்கு போகிற போக்கில் பார்த்தா கிச்சனே தேவையில்லை. நாம் வாஸ்து டயக்ராம் போடும் பொழுது கிச்சன்னு ஒரு போர்ஷனை மார்க் பண்ணாமல் ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படின்னு எழுதி விட்டுட்டா போகிறோம். அந்த அளவுக்கு இன்று நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அக்னி மூலையில் இருக்கக்கூடிய கிச்சனில் டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது அக்னி என்பது எரிய வேண்டும். அந்த அதிர்வுகள் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுக்கும். நான்காவது பாயிண்ட் என்னவென்றால், ஒரு வீட்டில் கார்டன் இருக்கலாம், அந்த கார்டன் பராமரிக்கப்பட வேண்டும். பழைய செடிகள், இந்த முள் செடிகள் எல்லாம் அந்த கார்டனில் இருக்கக்கூடாது. நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸாக இருந்தால் வடக்கிலும் கிழக்கிலும் அதிக இடைவெளி விட்டு அந்த கார்டன் இருக்க வேண்டும். சவுத் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங்காக இருந்தால் சவுத்திலும் வெஸ்டிலும் இருக்கக்கூடிய இடத்தை விட நார்த்திலும் ஈஸ்டிலும் அதிகமான இடங்கள் விட்டு அந்த கார்டன் மெயின்டைன் செய்யப்பட வேண்டும். அந்த கார்டனில் ஒரு ஈரப்பதம் இருப்பது போல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் அங்கு நல்ல பூச்செடிகள், இந்த மாதிரி நார்த்திலையும் ஈஸ்டிலும் கம்மி வெயிட் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் வைக்கலாம்.
குறிப்பாக துளசி செடி வைப்பது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். சவுத்திலும் வெஸ்டிலும் ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய மரங்களையும் வளர்க்கலாம். இவற்றை நாம் கரெக்டாக பராமரிப்பது இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இதையும் தவிர அந்த கார்டன் என்பது ஓரளவுக்கு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும், நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதும் நமக்கு ஒரு மணி அட்ராக்ஷனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் சிம்டமாக செயல்படும். சார், நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி இடம் பின்னாடி இடமெல்லாம் இல்லை சார், எங்களால் கார்டன் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வீட்டினுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சின்ன வாட்டர் ஃபவுண்டன், வெயிட் அதிகம் இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கலாம், இல்லைன்னா மணி பிளான்ட் வைக்கலாம். அந்த வாட்டர் ஃபவுண்டனை நாம் வைத்திருக்கும் பொழுது வாட்டர் சர்க்குலேஷன் ஆக வேண்டும். அந்த மாதிரிலாம் நிறையா இன்றைக்கி அவைலபிளாக இருக்கிறது. நார்த்திலோ ஈஸ்டிலோ ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி இருக்க வேண்டும், அதன் மூலம் சன்லைட் வீட்டுக்குள் வர வேண்டும். ஒருவேளை நார்த்திலும் ஈஸ்டிலும் விண்டோ இல்லாத நேரத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனாவது வைத்து கொள்வது. நார்த் மற்றும் ஈஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் லைட் அண்ட் ஏர் உள்ளே வர வேண்டும். அங்கே ஏதாவது ஒரு வாட்டர் பாடி இருப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், மணி அட்ராக்ஷன், செல்வ வளம் வீட்டுக்குள் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. இதனை நீங்களே நன்றாக உணர முடியும். இதையும் தவிர லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வீட்டில் வாட்டர் மிச்சப்படுத்த வேண்டும். நிறைய வீட்டில் பார்த்தா வீட்டுக்கு மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்கில் தண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கும். பழைய பைப் இருக்கும், அந்த பைப்பை மூடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. நிறைய வாட்டர் அதிலிருந்து சொட்டி கொண்டு வாட்டர் என்பது வேஸ்ட் ஆகும். பாத்ரூமில் கூட கிச்சனில் கூட பார்க்கலாம். டேப்ஸ் எல்லாம் கரெக்டாக மூட மாட்டார்கள். அவ்வாறு மூடினாலும் நிறைய இடங்களில் வாட்டர் என்பது வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கும். ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு அலுவலகமாக இருந்தாலும் ரூல் ஒன்று தான், வாட்டர் என்பது எந்த இடத்திலும் நாம் வேஸ்ட் செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் வந்தாலும் பரவாயில்லை, உடனே நீங்கள் அந்த ரிப்பேரை செய்வது தான் புத்திசாலித்தனம். எந்த ஒரு இடத்தில் தண்ணீர் சேமிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு இடத்தில் தண்ணீர் விரயமாகாமல் இருக்கிறதோ, கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு செல்வ வளம் இருக்கும். அந்த வீட்டில் செல்வம் என்பது வீணாகாது, விரயமாகாது. இப்பொழுது நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்டுமே எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், இவற்றை நீங்கள் நன்றாக பராமரிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பாராத ஒரு டெவலப்மெண்ட், ஒரு சடன் சேஞ்ச் என்பது கண்டிப்பாக நீங்கள் வாழ்வியலில் உணர முடியும். எனவே இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். மேலும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.